சார் வணக்கங்க சார். எப்படி இருக்கீங்க சார்? இப்போ நல்லா இருக்கிறேங்க. ஓகே. ஆக்சுவலி கழுத்தை திருப்ப முடியாம கை ஃபுல்லா ரேடியேட்டிங் பெயினோட வந்திருந்தோம் இல்லைங்களா? ஆமாம். கையை தூக்க முடியாம வந்திருந்தோம். ஆமாம். ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் 1 இயர் ஆச்சு. ஆமா. அதுக்கப்புறம் கழுத்து வலிலாம் எப்படி இருக்கு? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்லயே எனக்கு ஒரு 50% அபோவ் சரியாச்சு. ஓகே. ஒரு 2வது டைம் 3வது டைம் வரும்போது டோட்டலி கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. ஆஸ் யூஸ்வலாக நான் வண்டியில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். கார் ஓட்டுறதோ இதுக்கெல்லாம் எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இது கார்டியாக் பெயினா இருக்கும்னு இசிஜி அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆமாம் சார். அலோபதி மெடிக்கல் போய் ஒரு 3-4 ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார். பட் எனக்கு இந்த ஷோல்டர் பெயினோ அந்த தண்டுவட பெயினோ கிளியர் ஆகலைங்க. என்னுடைய நண்பர் மூலமா தெரிஞ்சு நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுலயுமே எனக்கு ஒரு 50% அன்னைக்கே நான் தூங்குற அளவுக்கு ரெடி ஆனேன். அதுக்கு முன்னாடி தூங்கவே முடியாத அளவுக்கு ஆயிட்டேன். இந்த பெயின் எவ்வளவு நாளா இருந்தது நமக்கு? எனக்கு ஒரு 4 மாசமா இருந்தது. 4 மாசமா இங்கிலீஷ் மெடிசன் ட்ரீட்மெண்ட் தான் பார்த்தேன். பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, கிளியர் ஆகலை. ஓகே. இப்போ உங்களோட வேலையெல்லாம் செஞ்சுக்க முடியுதுங்களா? இயல்பா அந்த பண்ணிட்டு போய் ஒரு 10 டேஸ்லயே நான் ஆஸ் யூஷுவல் லைஃபுக்கு போயிட்டேன். ஓகே. இந்த 1 வருஷமா எந்த தொந்தரவும் இல்லை? எந்த தொந்தரவும். அந்த எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. நீங்க எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு திரும்ப பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. எக்ஸசைஸ் பண்ணாத போதுதான் மந்த்லி ஒன்ஸ் வந்து ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போவும் நம்ம ஃபாலோ அப்காக தான் வந்திருக்கோம் இல்லைங்களா? கண்டிப்பா ஃபாலோ அப் தான். அந்த ஒரு 1 இயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஆப்ஷன்லயுமே ஒரு ஃபுல் பாடி ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன். முடிஞ்சா மந்த்லி ஒன்ஸ் கட்டாயமா உள்ள வந்துருங்க. நம்மளோட பல்ஜிங் எப்படி இருக்கு, இந்த ரேடியேட்டிங் பெயின்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். கம்ப்ளீட் ஸ்பைனை மொபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பா. இதுக்கப்புறம் எடுக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நமக்கு வெல்னஸ்க்கான ட்ரீட்மெண்ட். திரும்ப நான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தானே தவிர இது நம்ம நோய் வாய்ப்பட்டு இல்லை எனக்கு இந்த வலினால நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அந்த எக்ஸசைஸும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம வெயிட் தூக்கூடாது எல்லா வேலையும் பண்ணுங்க. நீங்க டிரைவிங் பண்றது, வெயிட் தூக்குறது எல்லாமே நீங்க ஆஸ் யூசுவல் எப்பவும் போல பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஓகே. வேற எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? வேற சந்தேகம் இல்லைங்க சார். வந்ததுக்கு அப்புறமே எனக்கே ஒரு மன திருப்தியான விஷயங்கள் நிறைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குதுங்க சார். நல்லா தூங்க முடியுது. என்னுடைய காலை வேலையிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் நான் செய்யற பணிகளை சிறப்பாக செய்ய முடியுது. ஓகே சார். அது திருப்தி அடைங்களா ட்ரீட்மெண்ட்ல? கண்டிப்பாங்க சார். 100% மன திருப்தியோட தான் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஓகே சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.